எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் விசாரம் சக்தி யூடியூபர் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னென்று சொன்னால், தமிழக முதல்வர் பேசும் பேச்சும் செயலும் வெவ்வேறாக இருக்கிறது. இப்போ என்னவோ தமிழுக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறதுக்கு நான் தடுத்தே நிறுத்தவே நான் தான் காப்பாற்ற முடியும் என்ற ஒரு தோரணையில் பேசிக்கொண்டு வருகிறார். தமிழக முதல்வர் அவர்கள் ஜனநாயகம் என்று கூறுகிறார், சமூக நீதி என்று கூறுகிறார். சமூக நீதி என்று அவருடைய பார்வையில் எதுவாக இருக்குன்னு சொன்னால், நிரந்தரமாக அவரே ஒரே ஆளே தலைவராக இருக்க வேண்டும், அவருக்கு பின் அவர் மகன் வர வேண்டும். இதுக்கு பேர் தான் அவருடைய சமூக நீதியாக இருக்கிறது, ஜனநாயகமாக இருக்கிறது. தற்பொழுது அவர் மூத்தவர்களுக்கு டாட்டா காட்ட வேண்டும் என்று கூறுகிறார். இவர் என்னவோ 22 வயதை தொட்டுள்ளவர் போல். இவருக்கு வயது 72. அப்போ அங்கே இவருக்கு வயது வேறு கட்டுப்பாடோ இல்லை. அவருடைய சட்ட திட்டங்கள் அவர் கட்சியினருக்கு மட்டும்தானே தவிர இவர்களின் குடும்பத்துக்கு கிடையாது. தமிழுக்கு தற்பொழுது பேராபத்து வந்துவிட்டது என்பது போலும், இந்தியை கட்டாயமாக திணிக்கிறார்கள் என்பது போலும் பேசிக்கொண்டு வருகிறார். இங்கே தமிழுக்கு பேராபத்தும் இல்லை, இந்தி திணிப்பு கட்டாயமும் இல்லை, ஏனைய இந்தி மொழிகளையும் கட்டாயமாக திணிக்கவில்லை மத்திய அரசு. இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் இந்தியை திணிக்க விட மாட்டோம், தமிழை அழிக்க விட மாட்டோம் என்று பேசி வருகிறார். ஆனால் இந்தியை திணிக்க விடமாட்டோம் என்று கூறி இன்று 56 லட்சம் மாணவர்கள் இந்தியை கட்டாயமாக காசு கொடுத்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கும் 52 லட்சம் மாணவர்கள் இலவசமாக படிக்கக்கூடிய அந்த இந்தியோ ஏனைய இந்திய மொழிகளையோ படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றனர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை உட்பட அதனுடைய கட்சியினர். இவர்களுக்கு ஒத்துழைப்பது போல் அவனுடன் கூட்டணி கட்சியில் இருப்பவரும் இந்தி திணிக்க விட மாட்டோம், இந்தி நுழைய விட மாட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நடத்தும் பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக இருக்கிறது, தமிழ் அங்கே மாற்று மொழி போல் நடத்தப்படுகிறது. ஆக இவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் வெவ்வேறாக இருக்கிறது. இவர்கள் சொல்வது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இதுவெல்லாம் இவர்கள் எதற்காக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய ஆட்சி லட்சணம் மக்கள் மத்தியிலே வெறுப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் ஆங்காங்கே கொந்தளித்த வண்ணம் இருக்கின்றனர். மதுவால் நாளுக்கு நாள் பெண்கள் பாலியல் பலாத்காரம், உயிருக்கும் ஆபத்தான சூழ்நிலையில், உயிருக்கும் பேராபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மது ஒழிப்பை கைவிட மாட்டுகிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு முன்பாக சொல்லும் பொழுது, தேர்தலில் சொல்லும் பொழுது நாங்கள் மது ஒழிப்போம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று அது குறித்து எந்தவித பேச்சும் எடுக்க மாட்டுகிறார்கள். இவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி பெரும்பகுதி கிடப்பில் போட்டுவிட்டு 95% நிறைவேறிவிட்டது என்றார் முதல்வர். அவர் எம்.ஆர். பன்னீர்செல்வம் 75% நிறைவேறிவிட்டது என்று கூறுகிறார். இவர்களுக்குள்ளேயே சொல்வது முரண்பட்டு இருக்கிறது. எத்தனையோ இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டங்கள் இன்னும் கிடப்பில் கிடக்கின்றன. அப்போ சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையே, மக்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அது விஷயமாக குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். அதையெல்லாம் தாங்குவதற்கோ அதை செயல்படுத்துவதற்கோ வழி இல்லாமல் அர்த்தமற்ற இந்த மொழி பிரச்சனையை அவ்வப்பொழுது எடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு ஊடகங்கள் உதவியாக இருப்பதால் அந்த ஊடகத்தையும் செய்தி தினசரி நாளிதழ்களையும் இவர்கள் கட்டுக்குள் வைத்து இவர்கள் சொல்வதை மட்டுமே செய்தியாக வெளியிட
வைக்கின்றனர். இப்படியுமாக இவர்களுடைய ஆட்சியும் கொள்கையும் மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. இந்த இந்த இவருடைய செயல்பாடு, இவருடைய பேச்சு இவ்வாறு இருக்க காரணம், எதிர்த்தரப்பில் வலுவான ஒரு கட்சி இல்லை என்பதற்காக இவர்கள் கண்மூடித்தனமாக எதேச்ச அதிகாரமாக பேசி வருகின்றனர், செயல்பட்டு வருகின்றனர். ஆக அர்த்தமுள்ள ஒரு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் கட்சியை காப்பாற்றவே போராடி கொண்டிருக்கிறது. அவர்கள் நம்பி வாக்களித்த மக்களுக்கு எந்த விதமான பணியும் செய்ய இவர்கள் தயாராக இல்லை. அவ்வப்பொழுது அவர்கள் கட்சியில் இருப்போரை ஞாபகப்படுத்துவதற்காகவே அவ்வப்பொழுது கூட்டத்தை கூட்டுகின்றனர், போராட்டம் என்ற பெயரில். ஆளுங்கட்சி குறித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான் ஆணிவேறு அக்குவேராக அவர்களுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுகிறார். அவர்கள் ஊழல் செய்த விவரங்களை புள்ளி விவரமாக வெளியிடுகிறார். அவர்கள் செய்யும் தவறுகள் குறித்து டேட்டாவோடு தெரிவிக்கிறார். இதனால் பொதுமக்களிடையே அவருக்கு அமோக வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியில் மாற்றுக் கட்சியினர், பொதுமக்கள் இணைந்து கொண்டே இருக்கின்றனர். பொதுமக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது என்றே கூறுகின்றனர். இந்த அளவுக்கு திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இதனை மக்கள் கூறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூறவில்லை, இதனை மக்கள் கூறுகிறார்கள். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாங்கள் தான் எதிர்க்கட்சி இதை வடிவில் காமெடி சொல்வது போல நான் தான் ரவுடி என்றது போல அவர்களாகவே தம்பட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த எதிர்க்கட்சிக்கான அந்த அர்த்தத்தை புரியாமல், அந்த எதிர்க்கட்சியாக செயல்படாமல் விட்டு அவருடைய கட்சியை காப்பாற்றவே போராடி கொண்டிருக்க அந்த கட்சியினர் அந்த நிலையிலிருந்து விலகி கொண்டே இருக்கிறார்கள். விலக வேண்டிய ஒரு பரிதாப நிலையிலே இருக்கிறார்கள். ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கான ஆட்சியாக இல்லை, அவர்களுடைய குடும்பத்துக்கான ஆட்சியாகவே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மக்களை நான் தான் காப்பாற்ற வேண்டும், அவர் மக்களை குறித்து நான் தான் கவலைப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அவர் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, அவருடைய குடும்பம் பற்றியே கவலைப்படுகிறார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் ஆக்க வேண்டும் என்றே, ஆக்க முடியுமா ஆக்க முடியாதா என்ற கவலை அவரை தொற்றிருக்கிறது. தவிர அவர் நம்பி வாக்களித்த மக்கள் மீதான கவலையோ ஒரு செயலோ அவரிடம் இல்லை. இதற்கான இந்த மக்கள் விரோத ஆட்சியை விரைவில் களைவதற்கு மக்களே ஒன்றிணைய வேண்டும். இன வேறுபாடு வாக்காமல் நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்த ஒரு நேர்மையான ஒரு தலைவரை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் IPS, ஒரு நேர்மையான அதிகாரியாக பணியாற்றி மக்களிடம் மிஸ்டர் ஆனர் என்று பெயர் பெற்றவர். அவர் தமிழகத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். பொறுப்பேற்றதிலிருந்து தன்னுடைய செயலை திறம்பட செய்து வருகிறார். மக்களிடத்திலே நற்பெயரையும் பெற்று வருகிறார். ஆக அவரை போன்ற தலைவர் இனிமேல் கிடைப்பது அரிது. ஆகையால் இது போன்ற தலைவரை நம்மளுடைய மாநிலத்தின் முதல்வராக கொண்டு வருவதற்கு பொதுநலவாதிகள், சமூக நல விரும்பிகள், அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றுபட வேண்டும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் ஷேர் செய்வோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். மீண்டும் ஒரு சந்திப்பில்